ஆம்லேட் சாக்லேட்டுங்கிறாங்க, கேக் பஜ்ஜிங்கிறாங்க, மீன் ஃப்ரை பண்ணுற இடத்துல அது அப்படியே மீன் ஃப்ரை கேக்குங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் பிறக்கவே கூடாத ஒரு உணவுனா அது இந்த ஜங்க் ஃபுட்டு, ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான். தரமில்லாத உணவுகள் தயாரிக்கக்கூடிய இடங்கள். அந்த மாதிரி தான் நீங்கள் நிறைய இது டிவியில் பார்த்துருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த பிறக்கவே கூடாத அந்த உணவுகள் எடுத்து அதுக்குள்ளே ஹைப்ரிட் பண்ணி ஒரு புதிய குட்டிச்சாத்தான் மாதிரி ஒரு இதை உருவாக்குறாங்க. அதுவும் ஃபேமஸ் ஆகி நிறைய சேல்ஸ் ஆகுது. இதை நான் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு எதிராக சொல்கிறேன்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. நீங்கள் பண்ணுறீங்க சரி, அதை ஒரு எந்த மாதிரியான காம்பினேஷனில் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியுதா? அதனால் என்ன விளைவுகள் வருங்கிறது உங்களுக்கும் தெரியாது. ஏன் அதை அந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய பிற கம்பெனிகளினுடைய அந்த ப்ராடக்ட்ஸில் என்ன இருக்குதுங்கிறது, எந்த மாதிரியான பொருளோட சேர்ந்தா எந்த மாதிரியான ரியாக்ஷனை கொடுக்குங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவங்களால பண்ணி பார்க்காத விஷயங்கள். இப்போ ஒரு ஆம்லேட் இருக்குன்னா அதில் ஒரு சாக்லேட்டை போட்டு அந்த சாக்லேட் கலக்கின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அது எந்த மாதிரியான காம்பனண்ட்டை உருவாக்கும், நீங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையில் உருவாக்குறீங்க, அதனால் சாப்பிடக்கூடிய கன்சியூமருக்கு பிரச்சனை எப்படிலாம் ஏற்படுங்கிறத பற்றி யோசிக்கிறதே யாரும் கிடையாது. அப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா வரக்கூடிய நோய்கள் உங்களுக்கு ஒரு புதுவிதமான நோயை தான் இருக்கும். இப்போ ஒரு விலங்குகள் அடித்து சாப்பிட்றாங்கன்னா அதனால் புது நோய்கள்லாம் வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது அதை விட கொடூரமானது. ஏன்னா இது எப்படி வரும், என்ன ஆகுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஹெல்த் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.